நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து சீக்கிரமாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் டே ஒரு ஆஃபராக உங்களுக்கு 500 rupees வந்து லெஸ் பண்ணி நவம்பர் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வந்து டேவை யூஸ் பண்ணி சீக்கிரமாக டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன் அன்றைக்கி வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டே. அதனால் வந்து நம்ம அந்த ஒரு ஆஃபராக கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், எப்படி கேட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் வந்து இருக்குன்னா 2 numbers are respectively 20% and 50% more than a third number. The ratio of the two number வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொஷின்னா, இரு எண்கள் மூன்றாவது எண்ணை விட முறையே 20%, 50% அதிகமாக உள்ளது எனில் முதல் 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 நம்பர் வந்து என்னென்னு தெரியாது. பட் ஆனால் அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சரிங்களா? எப்படி இருக்கும், அது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியல, அது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த தேர்ட் நம்பர் பார்க்கும்போது இது வந்து எனக்கு 20% வந்து அதிகமாக இருக்குது. மூன்றாவது எண்ணை விட முறையே 20% அதிகமாக இருக்குன்னா அப்போ 20% சொன்னாங்கன்னா இது 20 நம்ம 100 எழுத முடியும். அப்போ இது எழுதுனா இதனுடைய ஆன்சர் வந்து எனக்குன்னா 0.20 வரும். அப்போ 0.20x நம்ம எடுத்துக்கலாம். இதை சால்வ் பண்ணால் நம்முடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.20x வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் இருக்கும், அது வந்து ஒய்ன்னு இருக்கும். அப்போ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒய்ன்னு எடுக்கும்போது பார்த்தோன்னா நம்பர் மட்டும் நான் அது மாதிரி அசம்ஷன் எடுத்துக்கிறேன் ஒய். அதுக்கப்புறம் 50% அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 50/100 எழுதும்போது இது 0.50 எழுதலாம். அப்போது ப்ளஸ் 0.50y. இதை ஃபர்தராக நம்ம எழுதும்போது என்னாக்கும் 1.50yன்னு எடுத்துக்க முடியும். அதாவது இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த 2 நம்பருக்கு இருக்கக்கூடிய என்ன கண்டுபிடிக்கணும்னா அவங்க விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போது 1.20/1.50. இப்போ கீழே வந்து பார்த்தோன்னா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் இருக்குது. டெசிமல் வந்தும்போது நம்ம என்ன பண்ணோம், அது ஒமிட் பண்ணும். அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், 120/150 மாறிடும். இப்போ இந்த 0க்கு இந்த 0 போச்சு. இப்போ 2 காமனாக பார்த்தோன்னா 5 டேபிள் கிடையாது, 3 டேபிள் காமன். அப்போ இது 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 4/5ன்னு வரும். இதை வந்து நம்ம ஃபர்தராக எப்படி எழுதுறோன்னா 4:5ன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டு. 4:5 தான் இதுக்கான ஆன்சர்.